முழிச்சுக்கிட்டே கனவா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ மனசும் புத்தியும் ஏசி சாரியே திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு உல்டா. முன்ன பின்ன தெரியுமா அவரை? திடீர்னு அவர் பொண்ணு பார்த்தா லைஃப்ல வந்தா, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. ஆனா அந்த மனுஷன் பாவம் உல்டா, அவருக்கு இப்படி ஒரு கதி வந்திருக்க வேண்டாம். என்ன பண்றது, எல்லாம் விதி. ஆனா ஒரு விஷயம், பிரியாவுக்கு அண்ணன் சொல்லிட்டு வருவான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அவளே எதிர்பார்க்காதப்ப நமக்கு மட்டும் வேற எப்படி இருக்கும் சொல்லு. சரி, அதை விட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பையன் மட்டும் இல்லைன்னா ஒருவேளை ஏசி சார் இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருப்பாரோ? எனக்கும் அதான் தோணுச்சு. நீதான் இருந்தாலும் ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லிக்கிட்டு இருந்த. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏசிக்கு பிரியா தான் தங்கச்சி பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஐயப்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தான் பொண்ணு பிரிஞ்சு போனதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு நினைச்சு அந்த ஆள் பயங்கர காண்டில் இருந்தாரு. இப்ப பல வருஷத்துக்கு அப்புறம் தங்கச்சி பொண்ணு இப்பதான் கிடைச்சிருக்கா. அது அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துருவாரு அவரு. ரொம்ப மர்மமாவே இருந்துட்டு போயிட்டாரு உல்டா. அவரு அடிப்படையில ரொம்ப நல்லவர் தான், அதுல எந்த வித டவுட்டும் இல்ல. பட் என்னமோ ஒரு குறை இருந்திருக்கு அவருக்கு. ஏன்னா இத்தனை விஷயத்துல அவர் என்னென்ன எழுந்திருக்காரோ நமக்கு என்ன தெரியும்? கண்ணுக்கு தெரிஞ்சு பொண்ணை இழந்துட்டதா ஃபீல் பண்ணதை நானே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ. சரி விடு, அந்த ஆளு நல்ல மனுஷனாவே இருந்துட்டு போட்டோம். சொல்ல மறந்துட்டேன், நான் அதுக்காக தான் வந்தேன். ஏசியோட காரியம் நல்லபடியா முடிஞ்சுது. ரக்ஷனாவும் பார்த்தாவும் நீ ஏன் வரலன்னு கேட்டாங்க. நான் தான் தடுத்து நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்ன? எல்லாம் காரணமா தான். அப்புறம் உன் வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவன்கிட்ட விளக்கமா சொல்ல வேண்டியிருக்கும். இதெல்லாம் தேவையா நமக்கு? பாவம் உல்டா, லக்ஷனா ரொம்ப அழுதாளா? அழாம அப்பா மேல உயிரியே வச்சிருந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம ஆசைப்பட்ட பையனையே சர்ப்ரைஸா கல்யாணம் பண்ணி வச்ச அப்பா வேற. விதி. திரும்ப திரும்ப அதை தான் சொல்ல தோணுது. அந்த பொண்ணு உன்னை பார்க்கணும்னு சொல்றா. இங்க வீட்டு நிலவரம் எப்படி இருக்கு? அம்மா நல்ல மூட்ல இருக்காங்களா? ஐயோ வேணவே வேணா உல்டா, வீட்டு நிலவரம் பயங்கர கலவரமா இருக்கு. நானே ஈவினிங் ரயில்வே ஸ்டேஷன் போய் அவளை பாக்குறேன். அம்மா ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? சொல்லவே முடியாது, அவ்வளோ பயங்கரம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா செம்ம கிளவர் உல்டா. அன்னி விஷயத்துல அவங்க நடந்துக்கிறது ஒரு விதம் மாதிரி, வேலு விஷயத்துல அவங்க நடந்துக்கிறது வேற விதம் மாதிரி. புரியலையே, என்ன சொல்ற? காயத்ரியா அம்மா திட்டுறது இல்ல, தப்பாவும் பேசுறது இல்ல. கரெக்டா சொல்லணும்னா வீட்டுக்கு வந்த புது மருமக கிட்ட எப்படியெல்லாம் பாசமா நடந்துக்குவாங்களோ அப்படிதான் காயத்ரி கிட்ட நடந்துக்கிறாங்க. ஆனா அண்ணன் கிட்ட பயங்கர பொசிசிவா இருக்காங்க. காயத்ரிய கிட்ட கூட சேர்க்கறது இல்ல. ஐயோ, இது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. அட, சாப்பாடு போட கூட விடுறது இல்லன்னா பாத்துக்கோ. ஏன் புள்ளன்னு அப்படி ஒரு உருகுன்னு உருகுறாங்க. எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு உல்டா. காயத்ரியை இப்படிதான் டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு கட்டிட்டாங்க போல இருக்கு. ரொம்ப தப்பு புரணி. 1000 இருந்தாலும் புருஷனுக்கு எதுவுமே செய்ய விடாம அவங்க அம்மா பண்றதை வேடிக்கை மட்டும் தான் பாக்கலாம்னா எந்த பொண்ணு தான் சகிச்சுக்கிட்டு சும்மா இருப்பான்? அதை விட வேலு விஷயத்துல இதுக்கு டோட்டலா எதிரா நடந்துக்கிறாங்க. அவனை தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்காங்க. அவன் இருக்கானா செத்தானா, வீட்டுக்கு வந்தானா வரலையான்னு கூட கவலைப்படுறதே இல்ல. இப்ப வளர்மதிய ரொம்ப திட்டுறாங்க, கண்டபடி பேசுறாங்க. காதால கேட்க கூட முடியல உல்டா. வளர ரொம்ப பயந்துருக்கா உல்டா. அம்மா கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி கத்துறாங்க. இன்னத்துக்கு தான் கோவம் வரும்னே தெரியல. எல்லாத்துக்கும் திட்டினா அவதான் என்ன பண்ணுவா பாவம். ஐயப்பனை கூட்டிட்டு போய் தனி கொடுத்து வச்சது ரொம்ப நல்ல விஷயம் போல இருக்கு. ஐயப்பன்னு தனக்கு ஒரு புள்ளைய பொறக்கலங்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட டேஞ்சர் என்னன்னா, வேலு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சானோ என்னமோ, திடீர்னு எங்க இருந்த ஒரு மாப்பிளைய புடிச்சு என்ன பொண்ணு பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்தான். சொல்லி வச்ச மாதிரி அந்த நேரத்துக்கு ஐயப்பன் வீட்டுக்கு வந்துட்டான். வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு கூட பாக்காம அம்மா எப்படி எல்லாம் பேசி அவமானப்படுத்தி அவனை அனுப்புனாங்கன்னு தெரியுமா? நினைச்சாலே கொலை நடுங்குது. இது ஆகிற கதையா தெரியல. பேசாம அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் வேப்பல தான் அடிக்கணும் போல இருக்கு. அப்படி இல்லன்னு வையேன், 3 பசங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. அப்புறம் பெத்ததுங்க முன்னு விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க போறாங்க. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. நினைச்சு பார்த்தாலே ரொம்ப சங்கடமா இருக்கு உல்டா. ஒரு வகையில இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இப்பவும் சொல்றேன், ஐயப்பனுக்கு நான் அவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சது தப்புன்னு எனக்கு தோணல. அண்ணனும் வேலுவும் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயந்து அவங்களுக்கு பார்த்து வச்ச பொண்ணை தாலி கட்டி கூட்டிட்டு வந்தது கூட நியாயம்னு தான் எனக்கு படுது. ஆனா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சொல்ற நியாயம் எல்லாம் உனக்கு மட்டும் தான் சரியா இருக்கும்.
அதை போய் அம்மாட்ட சொல்லிப்பாரு, தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். நீ யோசிக்கிற போல எல்லாரும் யோசிக்க மாட்டாங்க புரோனி. உலகத்துல அதிகபட்சமானவங்க சராசரி மனுஷனா தான் இருப்பாங்க. உன்ன மாதிரி புத்தி கூர்மையா யோசிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நான் இல்லைன்னு சொல்லல உல்டா, நானும் சராசரி தான். ஆனா 4 விதமா யோசிச்சு பாக்குறேன். ஒருவேளை எனக்கும் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி காலகாலத்துல கல்யாணம் நடந்திருந்தா நானும் எல்லாரும் மாதிரியும் இருந்திருப்பேனோ என்னவோ. லூசா நீ? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தெரியல உல்டா, அப்படிலாம் தோணுது. எப்படினாலும் என்னாலதான் இந்த வீட்டுக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு. அந்த வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்கு. வாமா, நல்லா இருக்கியா? காஃபி சாப்பிடுறீங்களா? இருங்க எடுத்துட்டு வரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு சரியான வாயாடி. இப்ப வாயை திறக்க மாட்டேங்கிற பாவம். அந்த அளவுக்கு உங்க அம்மா விரட்டி வச்சிருக்காங்க. சரிதான், தனக்கு சொந்தக்கார பொண்ணு வேற. நீ வேற. அம்மாக்கு இருக்கிற வெறியில மாமாவை கழுத்தை நெரிச்சு கொல்லாம விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இந்தாங்க. தேங்க்ஸ். அட, காஃபி சூப்பரா இருக்கு. நல்லா காஃபி போடுறியம்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்துல இருக்கிற பெரும்பாலான ஆம்பளைங்களை நல்ல காஃபி கொடுத்தாலே ஈஸியா கவுத்துடலாம். வேல்முருகன் எப்படி? போங்கண்ணே, அவர் எப்பவுமே டீ தான் குடிப்பாரு. மூதேவி அறிவில் உனக்கு? இங்க என்னடி அரட்டை அடிச்சிட்டு இருக்க? பாத்ரூம்ல தோச்சு தூக்கல அப்படியே இருக்கு. காய் வைக்கிற அக்கறை வேணா உனக்கு? அறிவு கட்ட நாய், உள்ள போடி. பார்த்தல்ல, போதுமா? என்ன எப்படி பண்றாங்க? டிபிக்கல் மாமியார் தனம் அப்படியே இருக்கு. பாவம் உள்டா அந்த பொண்ணு. ஒரு வார்த்தை பதில் பேசுறது இல்ல. என்ன சொன்னாலும் கேக்குறான். முகம் சொல்லிக்காம எல்லா வேலையும் செய்யறான். எனக்கு என்ன பயமா இருக்கு தெரியுமா? இந்த பொறுமை தான் ரொம்ப டேஞ்சரே. என்னைக்கு இது வெடிச்சாலும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீ ஏதாவது பண்ண, உங்க அம்மாட்ட பேசி பார்க்க வேண்டியதானே? வேற வினையே வேண்டாம். யாரா கிடைப்பாங்க, கடிச்சு கொதறலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. சொல்ல போனா கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது வெளியூருக்கு போய் கண்காணாம இருந்துட்டு வரலான்னு தோணுது. ஏன் நீ அப்படி சொல்ற? எல்லாத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு படுது உள்டா. என்ன பார்க்க தான் அம்மாக்கு இவங்க மேல எல்லாம் கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ரொம்ப தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கும் என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு புரியல. இதுக்காகவே இப்ப எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு தயவு செஞ்சு சொல்லிடாத. எனக்குன்னு என்னைக்கு எழுதியிருக்கோ அன்னைக்கு நடந்துட்டு போட்டோம். நான் சொல்றது டெம்பரவரி ரிலீஃப். எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி அது ரொம்ப அவசியம்னு தோணுது. இது ஆகிற கதையா எனக்கு தோணல. நான் சொல்றத கேளு. உங்க அம்மாவை கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு பேசு. மருமகள்கிட்ட எல்லாம் அப்படி நடந்து கூடாதுன்னு உங்க அம்மாவுக்கு பேசி புரிய வை. அவங்க எகிரி குதிச்சாங்கன்னா பதிலுக்கு நீ சவுண்டு விடு. தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு அமைதி வேணும் மண்ணாங்கட்டி வேணும் வீட்டை விட்டு வெளியே போன இங்க ஒன்ன தம்பிங்கெல்லாம் செத்து சுண்ணாம்பாயிடுவாங்க. நீ வீட்டை விட்டு வெளியே போனன்ற கோவத்தை அவங்கள்ட்ட காமிச்சு அவனுங்களை வறுத்து எடுத்துருவாங்க. யோசிச்சு நடந்துக்க. நான் கிளம்புறேன். பார்த்தாட்ட சொல்லிடுறேன். லட்சணாவையும் அவனையும் பார்க்க நீ ரயில்வே ஸ்டேஷன் வரும்னு சொல்லிடுறேன். ஓகேவா? வாங்க, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அது கழுத நேத்துக்கு இன்னைக்கு என்ன பெரிய வித்தியாசம்? நாமெல்லாம் என்னைக்குமே ஒரே மாதிரி இருந்துதாங்க வழக்கம். உள்ள வாங்க, உட்காருறீங்களா? ஸ்டூல் எடுத்து போடவா? பரவாயில்லங்க. நமது செல்ஃப் சர்வீஸ் கடைங்க. இங்க முதலாளி தொழிலாளி எல்லாமே நான் தான். ஒரு புள்ளைய வேலைக்கு வச்சா மாசத்துக்கு 6000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். கழுத அந்த வேலையை நானே செஞ்சுட்டு போனா உடம்பு அழைச்சி வேலை செஞ்சதாவும் இருக்கும், தண்ட செலவும் மிச்சம். நல்ல பாலிசி தாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏங்கிட்டியா? சரியா போச்சு. விட்டா என்னையே ஒரு விஐபி ஆக்கிடுவீங்க போல இருக்கு. நான் ரொம்ப சாதாரணமான மனுஷமா. சொந்த முயற்சியில உழைச்சி முன்னுக்கு வந்தவன். அதுவும் இப்பதான் 3/4 திட்டம் முன்னேறி இருக்கிறேன். இன்னும் 1/4 மிச்சம் இருக்குது. அடுத்த கார்பரேஷன் எலெக்ஷன் வந்தா 64வது வார்டுல கவுன்சிலர் போஸ்டுக்கு நிக்கலான்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஆனா நாட்டுல சுயேட்சைங்களுக்கு ஓட்டு போடுற மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு சர்வே பண்ணணும். இதெல்லாம் சரிங்க. நான் உங்களை பார்க்க வந்ததே வேற ஒரு விஷயங்க. சொன்னாதானே தெரியும். எனக்கு எப்படி சொல்றது எதை சொல்றது
எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட புரியலங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, நான் உங்களை பார்க்க வரப்போறேங்கிற விஷயத்த எங்க வீட்டுக்கார்ட்ட கூட நான் சொல்லலைங்க. அவ்வளவு முக்கியமான மேட்டரா? அப்ப சொல்லுங்க. உங்க மச்சான் பொண்டாட்டி ஏங்க இப்படி இருக்காங்க? சரிங்க, நாம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், இல்லைன்னு சொல்லலையே. அதுக்காக நம்ம அந்தஸ்துக்கு மீறி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டோம்ல. 1000 தான் இருந்தாலும் புதுசா கல்யாணம் ஆனவங்கள ஒரு வார கேப் கூட விடாம இப்படி அவத்தங்க போட்டு வறுத்தெடுப்பாங்க. அப்படி போடுன்னா ஆரம்பிச்சிட்டாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நடக்குதாங்க? கிண்டல் பண்ணாதீங்க, நான் ரொம்ப வருத்தத்தோட வந்திருக்கேங்க. அதுவும் உங்களை தேடி வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணி இருக்குன்னா உங்களால எனக்கு உருப்படியா ஒரு யோசனை தர முடியுங்கிற நம்பிக்கையில தாங்க வந்திருக்கேன். இந்த கிண்டல் சுண்டல்லாம் நம்மளுக்கு சுத்தமா தெரியாதுமா. நம்ம பொறப்பே இப்படிதான், பேச்சே இப்படிதான். நீங்க சொல்லுங்க. இல்லங்க, உங்களோட மச்சான் பொண்டாட்டி கொஞ்சம் கூட சரியில்லைங்க. வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக பொண்ணுங்களை சொல்லி சொல்லி பழிவாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பேசிக்க கூட விட மாட்டேங்கிறாங்களாம். காயத்ரிய மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கூட போட விட மாட்டேங்கிறாங்களாம். மாப்பிள்ளை 1/2 முழம் மல்லிகைப்பூ வாங்கினதா கூட குத்தம் சொல்லிக்கிட்டு. இதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வெளியில சொன்னா வெக்க கேடுங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க ஹனிமூன் போலான்னு முடிவு பண்ணி அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தாங்க கிளம்பிருக்காங்க. கிளம்புற வரைக்கும் வாயை மூடிட்டு சும்மா இருந்துட்டு பொட்டியை தூக்கிட்டு வாசலுக்கு வந்த உடனே மயக்கம் வந்த மாதிரி சரிஞ்சு விழுந்து டிராமா பண்ணி போக விடாம தடுத்திருக்காங்கன்னா பாருங்களேன். அடக்கருமமே, என்னங்க பொழப்பு இதெல்லாம்? என் வயிறு எரியுதுங்க. என் பொண்ணுக்கு 28 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம எத்தனையோ வரன் பார்த்தோங்க. இந்த மாப்பிள்ளை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் 8 மாசம் இழுத்தடிச்சாங்கங்க. சரி, இப்ப வாச்சு ஒரு நல்ல காலம் பிறந்துச்சேன்னு நினைச்சா கல்யாணத்துல இப்படி குளறுபடி ஆயிடுச்சு. எப்படியோ எல்லா கஷ்டமும் முடிஞ்சு ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிச்சேன்னு பார்த்தா இப்ப இந்த அம்மா இப்படி வர ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இத பாருங்க, அந்த அம்மா ஒரு மார்க்கமான லேடின்னு எனக்கு முன்னையே தெரியும். ஆனா வீட்டுக்கு வந்த மருமக பொண்ணும் கூட இப்படி எல்லாம் நடந்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க வீட்டுல நல்ல காரியம்னு எதுவும் இது வரைக்கும் நடந்தது இல்லம்மா. இப்ப கூட பாருங்க, அவங்க சம்மந்தமே இல்லாம தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஆண்டவனோட பிளாக் லிஸ்ட்ல டாப் 10ல இருக்கிற லேடிஸ்ல இந்த அம்மாவும் ஒருத்தருங்க. அவங்களோட கதையெல்லாம் எனக்கு எதுக்குங்க? என் பொண்ணோட வாழ்க்கை இப்படியா பறி போகணும்? இந்த மாப்பிள்ளை வந்து புடிச்சிட்டு போனது சொல்லிட்டு போனதுல இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு தப்பாவே நடந்துட்டு இருக்குங்க. போலீஸு, கேஸு, கொலை, அது இதுன்னு வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்காத விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எதுக்கா நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்? இனிமேலாச்சும் கஷ்டப்படாம சந்தோஷமா இருப்பான்னு நம்பினேங்க. ஆனா இந்த அம்மா இப்படி இருப்பாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கலங்க. நினைச்சு பார்த்துருக்கணுங்க. சரி, அதை விடுங்க. இந்த பேஜாரெல்லாம் உங்க பொண்ணுக்கு மட்டும்தானா இல்ல என் பொண்ணுக்குமா? அத பத்தி எதனா விவரம் தெரியுங்களா? எதுக்கு கேக்குறேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அந்த வீட்டு பக்கமே இன்னும் போகல. ஒரு போன் கூட பண்ணலைங்க அவங்களுக்கு. அந்த கன்றாவி எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? என் பொண்ணு விஷயத்துல அந்த அம்மா அவங்க பிள்ளை கிட்ட சேர விடாம அழிச்சாட்டியம் பண்றது ஒரு பக்கம்னா, உங்க பொண்ணு விஷயத்துல மொத்தமா வேற மாதிரி நடந்துக்கிறாங்களாம். வேலு தம்பியையும் வளர்மதியையும் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்களாம். தொட்டத்துக்கெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டு குத்தி காட்டிக்கிட்டு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு. சத்தியமா சொல்றாங்க, உங்க பொண்ணு ரொம்ப பாவங்க. காயத்ரி சொல்லி சொல்லி வருத்தப்பட்டா. என் மாப்பிள்ள ஆபீஸ் போறப்ப கூட காயத்ரிய வாசல்ல வந்து வழி அனுப்ப விட மாட்டேங்கிறாங்களாம். அதே சமயம் உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் இருக்காங்களா செத்தாங்களான்னு கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களாம். காயத்ரி சொன்னாங்க. புரியுதுங்க. அந்த அம்மா ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் பூர்ணி அந்த ஐயப்பன் பையனை தனி கொடுத்துற கூட்டு போய் வச்சிருக்கா. கில்லாடிங்க அவ. ஆனா 3ல 1ஆச்சு நிம்மதியா தப்பிச்சதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இது 100ல ஒரு வார்த்தைங்க. ஐயோ, அந்த மனுஷன் ஆஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காரே, மரியாதைக்காக போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோன்ட்டு போனேங்க. வழியில அந்த ஐயப்பனும் பிரியாவும் ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. சத்தியமா சொல்றேங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னா அப்படிதாங்க இருக்கணும். 2 பேத்துக்குள்ள என்ன ஒரு அந்யோன்யம், என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு ஆசை பாசம். அடாடாடாடா. அப்படின்னா அது வந்து என்னத்த சொல்றது, வீட்டுக்கும் ரோட்டுக்கும் வித்தியாசம் பார்க்க தெரியாத வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதை நான் தப்பு சொல்லலைங்க. ஆனா ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்துல
100ல 1 பங்கு கூட என் பொண்ணுக்கும் உங்க பொண்ணுக்கும் கொடுக்கலையேன்னு தோணதானங்க செய்யுது. எனக்கு இத இப்படியே விட்டு வைக்கிறதுக்கு பயமா இருக்குங்க. இந்த அம்மா தன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி தரிகட்டு ஆட ஆரம்பிச்சாங்கன்னா கூடிய சீக்கிரம் ஏதாவது தப்பா நடந்துருங்க. பொண்ணை பெத்து கட்டி கொடுத்துட்டு நாம ஏன் ஆயுசுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? இன்னொன்னையும் சொல்லிடுறேங்க, அவங்க வீட்டுக்கு நான் போனப்போ என்னை உள்ளே விடலங்க. அந்த அம்மா வாசல்ல நிக்க வச்சு படால்னு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சுங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? பேசுனீங்களா இத பத்தி அவர்கிட்ட? அவரை சொல்லுங்க. அந்த மனுஷன் சரியா இருந்தா நான் எங்க இப்படி லோன்னு அலைஞ்சிட்டு இருக்க போறேன்? அது சரி. இதுக்கு உடனடியா ஏதாவது பண்ணியே ஆகணுங்க. உங்கள்கிட்ட இத பேசுறதுக்கு சங்கடமா தான் இருக்கு, ஆனா வேற வழி தெரியலங்க. ஏன்னா கஷ்டத்தை அனுபவிக்கிறது என் பொண்ணு மட்டும் இல்லங்க, உங்க பொண்ணும் இதே கஷ்டத்தை வேற விதமா அனுபவிச்சுட்டு இருக்கா. நாம இப்பவே இதுக்கு ஏதாச்சும் பண்ணலைன்னா நாளை பின்ன இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு தோணுதுங்க. அட விடுங்கம்மா, என்ன கேட்டா இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. நான் ஒரு ஐடியா சொல்றேன், சரிங்களா? என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் அப்படியே செய்யறேன். உங்க பொண்ணையும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு கூப்பிடுங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? உங்க பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு வந்ததும் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. பையப்புள்ள கொஞ்சம் அசமஞ்சம்தான், ஆனா விநாயகம் அடிப்படையில ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஏய், உங்க அம்மா உன்னையும் பொண்டாட்டியும் இப்படி சேர விடாம கூத்தடிச்சாங்கன்னா உங்க அம்மா புள்ள இருப்பானே தவிர உனக்குன்னு ஒரு புள்ள வராமலே போயிடுவான்னு காபரா கிளப்பி விடுங்க. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாருங்க, நமக்கு எப்பவுமே நாசுக்கு பார்த்தெல்லாம் பேச தெரியாது. வெட்டு ஒண்ணுன்னா துண்டு ரெண்டாதான் இருக்கணும் எப்பவுமே, விளங்குதா? நான் ஊர் நாட்டாந்தான், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பேசுவேன். என்ன ஒண்ணு, எப்பவுமே நம்ம ஐடியா தான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். புரியுதுங்க, அது தெரிஞ்சுதானே உங்களை பார்க்க வந்திருக்கேன். பாத்துக்கலாம், போக போக சரியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சிட போறான் விநாயகம். இத பாருங்க, உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னா விநாயகம் உங்க பொண்ணுக்கு முழுசா புருஷனா மாறணும். அவங்க அம்மா பிள்ளையா இருந்துகிட்டு பார்ட் டைமா உங்க பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறதுலாம் நடக்காது. இத நீங்க தான் அவனை தனியா கூப்பிட்டு நாசுக்கா சொல்லி புரிய வைக்கணும். என்னங்க ஏதேதோ சொல்லி பயமுறுத்துறீங்க? உள்ளத சொல்றேங்க. ஒரு முளை பூ வாங்கி வச்சு விட்டா தப்புன்னு சொல்றவங்க மனுஷ ஜாதியிலே சேர்த்திக்க இல்ல. அவங்க புருஷ வேணா 5க்கு 10க்கும் பிஸ்னாரித்தனம் பண்ணிக்கிட்டு கால முழுக்க ஒரு பள்ளி முட்டாய் கூட வாங்கி கொடுக்காத மனுஷனா இருந்திருக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படி இருந்துட முடியுங்களா? நீங்க விநாயகத்தை தனியா கூப்பிட்டு வேப்பிலை அடிச்சாதான் சரியா வரும். நீங்க சொல்றத நான் அப்படியே செய்யறேங்க. இப்ப என்ன, மறு வீட்டுக்கு பொண்ணையும் மாப்பிளையும் கூப்பிடணும், அவ்வளவுதானே? கூப்பிட்டுறேன். கூட்டு வந்துருங்க, ஆனா எப்ப திருப்பி அனுப்புறாங்கத மட்டும் கமிட் பண்ணிக்காதீங்க. அவன் டோட்டலா உங்க பொண்ணு காலடியில சுருண்டு விழுந்துடணும், அதுக்கப்புறம் அனுப்பி வைங்க, அது போதும். சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே போறேன். அது சரி, உங்க பொண்ணு விஷயத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? இதே மறுவீடு டெக்னிக் தானா? நம்ம பிளான் டோட்டலா வேறங்க. மாப்பிளைய மொத்தமா தூக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா அபேஸ்தான், புரியல? மாப்பிளைய மொத்தமா என் வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிட போறேன். அதுக்கான வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கேன். வேல்முருகன் இனிமே எந்த காலத்திலயும் அந்த வீட்டுக்கு போக முடியாத மாதிரி வளைச்சி போட்டுற போறேன். ஆனா அதுக்கு உங்க மாப்பிள்ளை ஒத்துக்கணுமே. ஒத்துக்க வச்சிட மாட்டேன். இத பாருங்க, இந்த மாமியார் கொடுமை எல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. நான் அதுக்காக எல்லாம் இந்த முடிவை எடுக்கல. அடிப்படையிலேயே எனக்கு அந்த வீட்டு ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது. ஏதோ என் பொண்ணு இவனை ஆசைப்பட்டுட்டாளன்னு கட்டி வச்சேன். அதுக்காக நான் அவளை அந்த வீட்லயே வாழ விட்டுருவேன்? செத்தாலும் முடியாதுங்க. மாமன்காரன் ஒரு விடியா மூஞ்சு, அத்தக்காரி ஒரு அழுமூஞ்சு, பத்தாத குறைக்கு வீட்டு வாசல்ல இட்லி கடை போட்டுக்கிட்டு ஒரு அரைக்கிழவி ஔவையார் வேற. சனியம் பிடிச்சதுங்க. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடம் அது இல்லைங்க. என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சிட்டாடல் மாதிரி ஒரு மாளிகை கட்டி ஹால்ல இருந்து கக்கூஸ் வரைக்கும் சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு ஜன்னலை திறந்தா பாபிலோனின் தொங்கு தோட்டம் மாதிரி ஒரு பார்க்க கட்டி. என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? நம்ம வீட்டு மாடியிலேயே ஒரு போர்ஷனை போட்டு போறேங்க. அங்கேயே மாப்பிள்ளைக்கு ஆபீஸ், ரெக்ரியேஷனுக்கு ஒரு ஜிம்மு. நம்ம பிளான்லாம் பெருசுமா, அதை விடுங்க. முதல்ல உங்க பஞ்சாயத்து தீக்கிற வழியை பாருங்க.